நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். அதுலயும் அதுல 20 ஓவரா மாறினதுக்கு அப்புறம் மிகவும் சுவாரஸ்யமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் அதை விட சுவாரஸ்யம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல் ஆட்டங்கள்ல ரொம்ப நெருக்கமா போற ஆட்டங்கள் வந்து ரொம்பவே சுவாரஸ்யத்தை தரும். இந்த ஐபிஎல்ல அந்த மாதிரி வந்து ஆர்ஆர் vs சிஎஸ்கே அந்த மேட்ச் வந்து ரொம்ப நெருக்கமா போச்சு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ஐ vs ஆர்சிபி இவங்களோட மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா போச்சு. கிட்டத்தட்ட யார் ஜெயிப்பாங்க, அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு. அதுக்கப்புறம் நேத்து நடந்த 2 மேட்சும் அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கு. கேகேஆர் vs எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் நடந்த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் vs சிஎஸ்கே இந்த மேட்ச். ரெண்டுமே வந்து சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நேத்துக்கு மட்டுமே வந்துட்டு 4 அணிகளும் சேர்த்து 890 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து பேட்டிங்க்கு சாதகமா ஆட்டங்கள் மாறிட்டு வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் வந்து இதை கிரிக்கெட்னு சொல்லாதீங்க, பேட்டிங்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சின்ன மேனேஜ்மெண்ட் கூட ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தென்னாப்பிரிக்கா வந்து எல்லாமே போயிட்டார். சரி, ரிவ்யூக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs எல்எஸ்ஜி இவங்களோட மேட்ச் பத்தின ரிவ்யூ பத்தி பார்ப்போம். எல்எஸ்ஜி அவங்க வந்து பேட்டிங்ல வந்து ரொம்ப சூப்பரான டீமா இருக்காங்க. பேட்டிங்ல மிகவும் அதிரடியா ஆடக்கூடிய வீரர்கள் நிறைய பேரை வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு வீரரா பூரனை சொல்லலாம். சரி, பூரனுக்கு அப்புறம் மார்க்ரம், அதாவது அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக பார்க்கப்பட்ட ஒரு வீரர். 6 அடிப்பாரு, இருந்தாலும் வந்து ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்ச ஒரு வீரர் தான். ஆனா அவர் வந்து மிச்சல் மார்ஸோட சேர்ந்து சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இப்ப எல்எஸ்ஜிக்கு கொடுத்துட்டு வர்றாரு. அவரும் வந்து 50 அடிச்சார். அபாயகரமான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா ஆடினார். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் அடிச்சா வந்து அதிரடி, இல்லைன்னா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரேந்தர் சேவாக் மாதிரியான ஒரு வீரர். வீரேந்தர் சேவாக் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடுக்கு சொல்லலாம். ஓரளவு அடிச்சா வந்து அதிரடி ஆடுவேன், இல்லாட்டி கொஞ்சம் ரன்ல அவுட் ஆயிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வீரர்னு சொல்லலாம். அவரும் வந்து சிறப்பான துவக்கத்தை தான் அவங்களுக்கு. பூரன் தான் இப்போ உலகிலேயே அபாயகரமான ஒரு வீரரா பார்க்கப்படுறாரு. எப்படி ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு கிறிஸ் கெயில் இருந்தார், அவர் தான் மிகவும் அதிரடியான வீரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டப்படுறாரு. அதே மாதிரி இப்ப உலகின் அதிரடியான ஒரு வீரரா நிக்கோலஸ் பூரன் இருக்கார். யார் போட்டாலும் துணிஞ்சு 6 அடிக்கக்கூடிய வீரர். 6ல மட்டும் அதிக ரன்கள் அடிக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறாரு, கெயிலை போலவே. அவர் வந்து 36 பந்துகள்ல 87 ரன்கள் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே விழி புதுங்கி நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி இவங்க தான் 10க்கு கீழே எக்கானமி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே 10க்கு மேலதான் எக்கானமி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ரபாடா அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். டோட்டலி வந்து பேட்டிங்க்கு ஃபேவரா பிச்சர்ஸ் வந்து இப்ப எல்லா பிச்சர்ஸுமே அப்படிதான் வந்து அமைக்கப்படுது. சிஎஸ்கே பிச், அதாவது சென்னை பிச்சை தவிர மற்ற எல்லா அணிகளோட பிச்சுமே வந்துட்டு பேட்டிங்க்கு சாதகமாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு ரன்களின் சொர்க்கமா வந்து கிரிக்கெட் வந்து மாறிட்டு வர்றது அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. பவுலர்களோட எல்லாமே வந்து கொஞ்சம் பரிதாபம் தான். அதுல வந்து டிஃப்ரெண்டான வேரியேஷன்ஸ் போடுற பவுலர் தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைய முடியும். அதனாலதான் பும்ரா, புவனேஸ்வர் குமார், அப்புறம் வந்து வைபவ் அரோரா, அப்புறம் வைசாக் விஜயகுமார், அப்புறம் ஹர்ஷல் பட்டேல், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டுற பவுலர் தான் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பத்திரனாவை சொல்லலாம். ஃபைனல் ஓவர்ஸ்ல வேரியேஷன்ஸ் காட்டினாதான் ரன்களை கட்டுப்படுத்த முடியும், விக்கெட்டுகளை எடுக்க முடியும். 238 ரன்கள் அடிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 239 ரன்கள் பார்க்கவே வந்து மலைப்பா இருக்கும், இருந்தாலும் அந்த மலைப்பெல்லாம் காட்டிக்கவே இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நாங்களும் அடிப்போம், ஏன்னா அவங்களுக்கு பிச்சை பத்தி தெரியும், நாங்களும் அடிச்சா எங்களுக்கும் ரன் வரும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து பிண்டன் டிக்கர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தரல. இயர்லியராகவே அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் சுனில் நாராயண் அவர் வந்து துணிச்சலா ஆடி, போன தடவை வந்து எல்எஸ்ஜிக்கு எதிராக சூப்பரா ஆடி இருந்தார் போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஒரு துணிச்சலான ஒரு ஆட்டம். 13 பந்துகள் 30 ரன்கள். கேப்டன் ரஹானே பொறுப்பான 67 ரன்கள் சூப்பரா ஆடிட்டு இருந்தார். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அது ரஹானேக்காக தான் நினைக்கிறேன். ஜிங்ஸ் மாமா அவ்வளவுக்கு நல்லவர். ஜிங்ஸ் மாமுக்காவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஒரு எம்ஐ ஃபேனா இருந்தாலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோக்கும் போது அந்த ரஹானேவோட அந்த ஃபேஸை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீரர்.
ரஹானே. ஸோ அவர் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து கை கொடுத்து வெங்கடேஷ் ஐயரும் வந்து சூப்பரா 45 ரன்கள் அடிச்சாரு. இறுதி கட்டத்துல வந்து சிறப்பா ஆடிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ரகுவன்ஷி இருக்காரு, ரம்தீப் சிங் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, ரசல் இருக்காரு. பார்த்தா வந்து பேட்டிங் வந்து ஒரு பாரடைஸ் யூனிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் ரமன்தீப் சிங், ரகுவன்ஷி, ரசல் இவங்க 3 பேருமே சோபிக்கல. 4வது ரிங்கு சிங் அவர் மட்டும்தான் கொஞ்சம் சோபிச்சாரு. 15 பந்துகள் 38 ரன்கள், 234 ரன்கள் அடிச்சிட்டாங்க. 4 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் சோகமான ஒரு முடிவு தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்னைக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து இப்போ நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அபாயகரமான அணி தான், எங்களாலையும் அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். போன தடவை சாம்பியன் டீம், இந்த தடவை வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு ஆட்டம் ரொம்ப சூப்பராகவே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் விஎஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச், அதாவது இந்த மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து ஓரளவு வந்து நல்லா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை காட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டம். இந்த மேட்சை வந்து வின் பண்ணியே ஆகணும், அப்பதான் ஒரு மொமெண்டம் வரும் சிஎஸ்கேக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க, ஊடால ஒரு மேட்ச் தோத்தாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி, அந்த மொமெண்டத்தை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருந்தாங்க. இருந்தாலும் ஆரம்பத்துல வந்து வீரர்கள் தொடர்ந்து அவுட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. பிரியன் சாரியா மட்டும் ஒரு பக்கம் நிக்கிறாரு, மற்றவங்க எல்லாருமே அவுட் ஆகிக்கிட்டே வராங்க. ஸ்டானிஸ்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர்ல இருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரன்கள்ல அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெகல்வதி ராவும் பிரியன் சாரியாவும் கொஞ்சம் ஓரளவு ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனால் நெகல்வதி ராவும் அவுட் ஆயிட்டாரு. 83 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இருந்தாலும் தன்னோட அதிரடியை கைவிடவே இல்லை பிரியன் சாரியா. பிரியன் சாரியா ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூலேயே வந்து சொல்லியிருந்தேன், அதாவது பஞ்சாபோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு வீரராக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதன்படியே தன்னை வந்து நிலைநிறுத்தி இருக்காரு பிரியன் சாரியா. சூப்பரா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு நான் ஒரு அபாயகரமான பிளேயரா உருவாகிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரியன் சாரியா. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். அஸ்வின் ஓவர்ல எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர், அவர் ஓவர்ல அசால்ட்டா 6 அடிக்கிறாரு. இதெல்லாம் விட பத்திரனா தான் வந்து அந்த டெத் ஓவர்ல சூப்பரா போடக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு. அவரை வந்து ஹேட்ரிக் 6 அடிக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த வீரரா இருப்பார். ஸோ சூப்பரான இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு. அந்த அணிக்கு, பஞ்சாப் அணி 200 ரன்கள் வந்து தாண்டறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாருன்னு சொல்லலாம். அவருக்கு துணை புரிஞ்ச சஷாங்க் சிங், அவரும் வந்து கரெக்டா இவருக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கணுமோ கொடுத்து அவர் வந்து ஒரு 100 அடிக்கிற வரைக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்து சூப்பரா ஆனார். அவரும் வந்து ஒரு 50+ அடிச்சாரு. ஸோ இவங்களோட துணையோட 219 ரன்கள் அடிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. 200+ஆ? ஆகா, 180க்கு மேலேயே நாங்க வந்து சேஸ் பண்ண மாட்டோமே, இதுல 200க்கு மேல போனா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து நினைச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த தடவை வந்து நாங்க இன்டென்ட்டோட ஆடி நாங்க வந்து ஒரு வலிமையான அணியா காட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சாங்க. பவர் பிளேல 59 ரன்கள், விக்கெட்டே இல்லை. ஸோ பவர் பிளேல விக்கெட் இல்லாம 59 ரன்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய சாதனையா பிறக்கப்பட்டது சிஎஸ்கே. சூப்பராகவே ஆடிட்டு இருந்தாங்க கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும். இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து ஃபெர்குசன் வந்து தன்னோட அந்த மேட்சை வந்து சேஞ்ச் பண்ணாரு. ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்த சிவம் துபே, அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னோட அதிரடியை காட்டினார். ஸோ ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து 6 அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சாரு. சகால போட்டு விக்கெட் எடுத்துருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஏன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு நல்ல ஒரு கேப்டன், ஆனா அவர் சகலை கொடுக்கறதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு கேப்டன், ஆனா யுஸ்வேந்திர சகலுக்கு ஓவர் கொடுக்காம ஏன் அவர் வந்து யுஸ்வேந்திர சகலுக்கு ஓவர் கொடுக்காம ஏன் அவர் வந்து ரொம்ப பிஹைண்டா வந்து கொடுத்தாரு அப்படின்றது தெரியல. ஸோ பின்னாடி ஓவர்கள்ல தான் வந்து அவருக்கு வந்து ஒரே ஒரு ஓவர் கொடுத்தாரு, 9 ரன்கள் அவர் கொடுத்தாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்வே அண்ட் துபே இவங்க 2 பேரும் ஓரளவு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்கோரும் இவங்களோட ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒரே சேம், பஞ்சாப் கிங்ஸோட ஸ்கோரும் இவங்களோட ஸ்கோரும் கிட்டத்தட்ட சேமா தான் வந்துகிட்டே இருந்தது. அவங்க காட்டின இன்டர்ல, சிஎஸ்கே காட்டின இன்டர்ல கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தோனி அண்ட் கான்வே இவங்க 2 பேரும் ஆட ஆரம்பிச்சாங்க. தோனி வந்து ஓரளவு 6 ஹிட்டிங் எபிலிட்டியை காமிச்சாரு. ஆனா கான்வேனால அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் பண்ண முடியும், ரொம்ப நேரமா ஆடிட்டு இருந்ததுனால அவரால் அந்த அளவுக்கு ஆட முடியல.
ஒரு 5வது வீரர், ஐபிஎல் வரலாற்றில் 5வது வீரரா அவர் தன்னை தானே வந்து விக்கெட்டை இழந்து வெளியேறினார். ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார். முடிஞ்ச அளவுக்கு தோனி ட்ரை பண்ணாரு. 12 பந்துகள் 27 ரன்கள். கடைசி ஓவர்ல யாஸ் தாக்கூர் தோனியோட விக்கெட் எடுத்தாரு. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி பிறந்துச்சு பஞ்சாப் அணி. நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி. இறுதி வரை போராடின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 201 ரன்கள் தான் எடுத்தாங்க. 18 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்குறதுக்கு முக்கியமான 5 காரணங்கள் இருக்கு. பவர் பிளேல அஸ்வினை வந்து பவுல் பண்ண வச்சது. ஏன்னா பவர் பிளேல அஸ்வின் வந்து நல்லா அடி வாங்குறாரு அப்படின்றது தெரியுது. ஆனா ருத்ராஜ் தொடர்ந்து அவரை பவர் பிளேல போட வச்சு அடி வாங்க வைக்கிறாரு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர் பின்னாடி யூஸ் பண்ணலாம். பவர் பிளேல அடி வாங்குறாரு அப்படின்னா அவரை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். நூரகம் வந்து நல்லா தான் பவர் பிளேல போடுறாரு. ஸோ அவரை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு தவறை வந்து செய்யறாரு ருத்ராஜ் கேக்வாட். இதுதான் வந்து முதல் தவறு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்குறதுக்கான காரணம். 2வதா இன்னொரு காரணம் வந்து என்னன்னா, நல்லா போட்டு இருந்தாங்க 2 பவுலர்ஸ். முகேஷ் சௌத்ரி நல்லா தான் போட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 3 ஓவருக்கு 18 ரன்கள் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு ஏன் வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஸ்பெல்ல முடிக்க விடல, முகேஷ் சௌத்ரிக்கு 3வது ஓவர் கொடுக்கலாம். சிஎஸ்கே தோக்குறதுக்கான 2வது காரணம் இது. சிஎஸ்கே தோக்குறதுக்கான 3வது காரணம் என்ன அப்படின்னா, பத்திரனாவை ஏர்லியரா யூஸ் பண்ணாரு. பத்திரனா உங்களுக்கு ஒரு சிறப்பான பவுலரா இருந்துட்டு வர்றாரு. அவர் ஏன் 13வது ஓவர், 15, 17, 19 இந்த மாதிரியான ஓவர்கள்ல தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. அவர் ஏர்லியரா யூஸ் பண்ணிருக்கலாமே. 83 ரன்களுக்கு 5 விக்கெட் அப்படின்ற ஒரு நிலையில 8 ஓவர் கிட்ட அப்ப இருந்துச்சு. அப்பவே பத்திரனாவை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து பிரியன்க் சாரியாவை விக்கெட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவை தவற விட்டுட்டாரு ருத்ராஜ் கேக்வாட். அது வந்து 3வது காரணமா இருந்தது சென்னை தோக்குறது. 4வது காரணமா பவர் பிளேல அதிக ரன்கள் அடிக்காது. 59 ரன்கள் அதிக ரன்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். 59 ரன்கள் சிக்ஸஸே கிடையாது. ஒரு 6 அடிக்கும் போதுதான் வந்து பவுலர் வந்து ப்ரெஷர் ஆவாரு. பேட்ஸ்மேனுக்கு வந்து அவர் தவறான பந்துகள் போடுவார். இன்னும் மேலும் சில பவுண்டரிகள் அடிக்கலாம். அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அது வந்து 4வது காரணமா அமைஞ்சது. 5வது காரணம் ஒரு முக்கிய காரணம், கேச்சஸ் வின் மேட்சஸ். ஸோ கேச்சஸ் நேற்று நிறைய கேச்சஸ் வந்து தவற விட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பிரியன்க் சாரியாவுக்கும் தவற விட்டாங்க, சஷாங்க் சிங்க்கும் தவற விட்டாங்க. இந்த 2 பேருமே வந்து அவங்கள ஏர்லியராகவே அந்த கேச்சஸை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 30 ரன்களை வந்து குறைச்சிருக்க முடியும். 180லேருந்து 190 அந்த ரன்களுக்குள்ளே அவங்கள வந்து ஆல் அவுட் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து ஓரளவு தடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அதனால அவங்க வந்து 219 ரன்கள் வரைக்கும் அடிச்சாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இப்ப மீண்டு வர்றதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு? ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த அணி தேர்வுல வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு யங் பேட்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம், சரியா ஆடக்கூடிய யங் பேட்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஏதாவது வந்து ஒரு சீனியர் பிளேயரை வெளியில வச்சுட்டு யங் பேட்டர்ஸை கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். முக்கியமா அன்சுல் கம்போஜை கொண்டு வரலாம். ஆனா அந்த முடிவை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து, ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்டென்ட் காட்டியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.